இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல அதிரடியா போரம் மாட்டுக்குள்ள என்ட்ரான நம்ம ஜீனா யங் மின்ன தன்னை பார்க்க வெளியில வர சொல்லி பயங்கரமா அழுது கெஞ்சுறாங்க. ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறான். செம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஜீனா தான் கழுத்துல போட்டிருக்க செயினை கழட்டி தூக்கி எறிறாங்க. இத பார்த்ததும் நம்ம யங் மினுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. தென் நம்ம ஜீனா ஒரு பெரிய செலிபிரிட்டிங்கிறதுனால அவளை பார்க்க மக்கள் கூட்டம் அலமோதவும் இதுக்கப்புறம் இங்க இருந்தா பிரச்சனையாகிரும்னு சொல்லி மேனேஜர் அவளை கூட்டிட்டு வெளியில வரும்போது ஜீனா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்க மாட்டுக்கு நீ திரும்ப வந்துடாதன்னு ஹோரங் சொல்ல ஜீனாவுமே ஒரு மாதிரி ஏக்கமா பாவமா பார்த்துட்டு கிளம்புறாங்க. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம பாசுங்களுக்கும் ஜீனாக்கும் நடுவுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. கட் பண்ணா போரம் மார்ட்ல புதுசா மீன் செக்ஷனை லான்ச் பண்றாங்கிற பேர்ல நம்ம லீஜூன் காலங்காத்தாலேயே மார்க்கெட்டுக்கு போய் டிஸ்கவுண்ட் அப்புறம் இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல நிறையவே ஃபிஷ் வாங்கிட்டு வரான். பட் அதெல்லாம் பார்த்ததுமே இவனை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்லவும் எல்லாருமே இந்த மீன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு கெட்ட நாத்தம் தாங்க முடியல. ஏன்னா அது எல்லாமே வீணா போன மீனா இருக்கு. பாவம் நம்ம லீஜூனுக்கு ரொம்ப பப்பிஷேமாகிடுது. அப்புறம் ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் சமாளிச்சு நம்ம லீஜூன் ஆசைப்பட்ட மாதிரி ஃபிஷ்ஷுக்கான புது ஸ்டால் ஓபன் பண்ணி அதை தன்னோட யூடியூப் சேனலுக்காக பிளாக் எடுத்துட்டு இருக்கும் போது 3 கஸ்டமர்ஸ் வந்து ஃபிஷ் கேட்கவும் நம்ம ஆளு சந்தோஷத்துல அசால்ட்டா அள்ளி கேரி பேக்ல போட்டு கொடுக்கவும் அட என்ன தம்பி நீ எங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணி கிளீன் பண்ணி சீசனிங் பண்ணி கொடுன்னு கஸ்டமர்ஸ் கேட்க அவ்வளவுதான் நம்ம ஆளுக்கு தலை சுத்தி போயிடுது. ஏன்னா இவனுக்கு தான் மீன் வாடையே பிடிக்காதுல. அப்படி இருக்கச்ச கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுன்னு சொல்லவும் இல்ல மேடம் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு லீஜூன் சொல்ல அப்போ எங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷே வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு கஸ்டமர் போயிடுறாங்க. பாவம் குழந்தை முகத்துல ஈயாடல ரொம்ப சோகமாகிடுறான். என்னதான் மத்த 3 பேரும் பரவாயில்ல இவன் ஏதோ ட்ரை பண்றான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் டேகோவால தாங்கிக்க முடியல. அவ்வளோ காசை வாங்கிட்டு போய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கத்தவும் பாவம் லீஜூன் எப்படியாவது பேசி புரிய வைக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா டேகோ ரொம்ப கோபத்துல கண்ணா பின்னான்னு கத்துறதுனால நம்ம லீஜூனுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. சாரி கைஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு முட்டாள், எனக்கு இந்த மாட்டை நடத்த எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அந்த நேம் பேட்சை கழட்டி வச்சுட்டு ரொம்ப சோகமா போகவும் மனசு கேட்காம அண்ணா போகாதீங்கண்ணா போகாதீங்கண்ணான்னு கத்திக்கிட்டே நம்ம சங்குவ பின்னால ஓடுறான். எனக்கு இப்ப மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, நான் போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யங் மீனுமே கிளம்பிடுறான். நான் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போனா கூட எங்க அக்கா டோரை லாக் பண்ணிடுவாங்க, அப்புறம் நான் நடு ரோட்ல தான் தூங்கணும், சோ நானுமே கிளம்புறேன்னு சொல்லிட்டு டேகோ போயிடுறான். சரி நீ மட்டும் எதுக்காக இருக்க, நீயுமே கிளம்புன்னு ஹோரன் சொல்ல இப்படி ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டா யாரு இந்த மாட்டை பாத்துக்கிறது? முக்கியமா இப்ப இந்த மாட்டை நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். என்னன்னாலும் நீங்களும் நானும் ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கோம், சோ ஒன்னாவே சேர்ந்து போலாம். அதுவரை இந்த மாட்டை கிளீன் பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்க சரி ஆரம்பிப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே வேலையை ஸ்டார்ட் பண்றான். அதுவே இங்க லீஜுனை தேடி வந்த நம்ம சங்கோவால அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அண்ணா அண்ணான்னு கத்திக்கிட்டே ரோட்ல ஓடிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஒரு மியூசிக் ப்ரொடியூசரை மீட் பண்ணால அவங்க பாத்துட்டு என்ன தம்பி வேலையை முடிச்சிட்டு வரீங்களான்னு கேட்க ஆமான்னு சங்கோ சொல்ல சரி உங்க தண்டர் பாய்ஸ் குரூப்பை சேர்ந்த எல்லாருமே அந்த போரம் மார்ட்ல தான் ஒர்க் பண்றீங்க போலன்னு கேட்கவும் ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சங்கோ கேக்குறான். அதெல்லாம் அப்படிதான். சரி நீங்க 5 பேரும் ஏன் திரும்ப ஒரு டீமா ஃபார்ம் ஆகி இந்த ஃபீல்டுக்குள்ள வரக்கூடாது? உங்களுக்கு திரும்ப மியூசிக் ஸ்டார்ட் பண்ற ஆர்வம் இருக்கான்னு மியூசிக் ப்ரொடியூசர் கேட்க இல்லங்க மேடம் இப்போதைக்கு எங்க 5 பேருக்குமே அந்த மாதிரியான ஐடியாஸ் எதுவும் இல்லன்னு சங்கோ சொல்ல இட்ஸ் ஓகே நான் வெயிட் பண்றேன். அப்புறம் என் சிஇஓ உங்க எல்லாரையுமே மீட் பண்ணணும்னு சொன்னாரு, நான் ஒரு நாள் அவரை கூட்டிட்டு உங்க போரம் மாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ப்ரொடியூசர் கிளம்பிடுறாங்க. தினிங்க மார்ட்ல நம்ம ஹீரோயினும் ஹோரங்கும் தனித்தனியா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பவர் கட் ஆகிறவும் பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறச்ச கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. பட் ஹோரங் மேலதான் விழுறாங்க. சோ அப்படியே ஸ்லோ மோஷன்ல எழுந்து நம்ம ஹீரோயினை பயங்கர ரொமான்டிக்கா பார்க்கவும் பாஸ் எனக்கு இந்த ரொமான்டிக்கான கிரிஞ்சத்தனம் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல ஆனா எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹோரங் அவளையே ஒரு மாதிரி குறுன்னு பார்க்கவும் ஹீரோயினாலேயுமே இந்த ரொமான்டிக்கான மொமெண்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் வேலையை முடிச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஜீனாவை பத்தி கேக்குறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஜீனாவை நல்லா தெரியும். பொதுவா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கும். பட் எனக்கு அப்படி இல்ல. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட நீ ஜீனாவை பத்தி கேட்காத எதுவுமே பேசாதன்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்தாங்கல்ல ஜீனாவோட போட்டோ கார்டு அதை திரும்ப கொடுத்துடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நம்ம லீஜூன் மாட்டுக்கு வராததுனால 3 பசங்களும் மாத்தி கால் பண்ணி பாக்குறாங்க. பட் எந்த டென்ஷனுமே இல்லாம நம்ம டேகோ பாட்டும் உட்கார்ந்து இருக்கான். பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துமே லீஜூனை காண்டாக்ட் பண்ண முடியாததுனால இன்னைக்கு அவன் இல்லாமலே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அன்னைய டேவா ஆரம்பிக்கிறானுங்க. ஹோரங் ரியல் எஸ்டேட் ஆபீஸ்க்கு போய் அவங்க மாட்டை விற்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறான். இந்த விஷயம் சிஇஓ மின்னுக்கு தெரிய வந்ததும் ஹோரங்க்கு கால் பண்ணி
என்ன தம்பி, நேத்து ஷூட்டிங்க்கு போயிருந்த என்னோட ஆர்டிஸ்ட் கிட்ட சம்பளமே வாங்காம அசிஸ்டண்டாவும் மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருந்தீங்களாமேன்னு கேட்டு கலாய்க்கிறாரு. எங்க மால்ட்ட காப்பாத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கிரியேட் பண்ணி தரதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக ரெடியா இருக்கேன்னு ரொம்ப போல்டா நம்ம ஹோரங் ரிப்ளை பண்ணிடுறான். அடுத்து நம்ம சங்கு அன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்க போன இடத்துல 3 பசங்களுக்கு முன்ன பயங்கரமா டான்ஸ் ஆடி மாஸ்க் காட்டினால அவனுங்க இப்ப டைரக்டா மீட் பண்ணி நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலுமே எங்களுக்கு அந்த ஸ்டெப் போட கரெக்டா வர மாட்டேங்குது, சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த ஸ்டெப் மட்டும் சொல்லி தரீங்களான்னு கேட்க சங்குவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்ச முகத்தோட அந்த பசங்களுக்கு டான்ஸ் ஆட சொல்லித்தரான். தென் ரீசெண்டா இப்ப மாட்ல நிறையவே பிரச்சனைகள் நடக்குது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி நம்ம ஹோரங் மிஸ்டர் பார்க்க மீட் பண்றான். இங்க பாரு தம்பி, என்னதான் நம்ம பண்ணிட்டு இருக்க பிசினஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்தை பேஸ் பண்ணி இருந்தாலும் இதுல நம்ம எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அதுலயும் நீ இப்ப லீடர் மாதிரி எல்லாரையுமே கைட் பண்ணிட்டு இருக்க, சோ கண்டிப்பா நீ உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் உன் டீம்மேட்ஸ் எல்லாரையுமே நல்ல பாதையில கூட்டிட்டு போக முடியும். சோ நீ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காத. ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், பட் போக போக நீ எல்லாத்தையும் சமாளிச்சு மேல வந்துருவ. இப்ப நீ போயிட்டு இருக்க பாதை கரெக்டா இருக்கு, சோ அதையே நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா நீ உன் கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு மிஸ்டர் பார்க் பயங்கரமா மோட்டிவேட் பண்றாரு. கட் பண்ணா மால்ட்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றதுக்காக வந்தவரு நம்ம டேஹோ கிட்ட இந்த மாதிரி எங்க கம்பெனில நாங்க 80% ஆஃபர்ல கிரில் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு கிரில்லிங் மிஷின் வேணுமான்னு கேட்க இந்த இல்ச்சவாயி தன்னோட அக்காவை சமாதானம் பண்றேங்கிற பேர்ல எங்க அக்காவுக்கு கறியை கிரில் பண்ணி சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும், சோ நான் ஒன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்லி உடனே கார்டை கொடுத்து பே பண்ணி ஆர்டர் பண்ணிடுறான். சங்கு ஹோரங் கிட்ட இந்த மாதிரி நான் லீஜூன் அண்ணாக்கு பல டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அவர் எடுக்கவே மாட்டாள்னு ஃபீல் பண்றான். ஈவன் யங் மினுமே நான் அனுப்புற எல்லா மெசேஜையும் லீஜூன் ஓபன் பண்ணி படிக்கிறான், பட் எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டான்னு சொல்லவும் சரி இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, நானே அவனை நேர்ல போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹோரங் கிளம்புறான். அதுவே இங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்க நம்ம லீஜுனால அவன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. பிகாஸ் அவன் தாட்ஸ் ஃபுல்லாவே மால்ட் மேலையும் அப்புறம் அவன் மீன் வித்தால அந்த மீன் மேலையும் மட்டும் தான் இருக்கு. ஆனா என்ன கன்றாவி இதுன்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் பண்ற நம்மாலு பேசாம திரும்ப நம்ம மால்ட்டுக்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க நம்ம ஹோரங் போகவும் என்னமோ இந்த போரம் மால்ட்டுக்கும் நம்ம ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி லீஜூன் பயங்கரமா சீன் போடுறான். இங்க பாரு மச்சான், உன்னை திரும்ப மால்ட்டுக்கு வர சொல்லி நான் கூப்பிட வரல, உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சு, அதான் சும்மா விசிட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். முக்கியமா உனக்காக நிறையவே கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல எது கிஃப்டான்னு கேட்டு நம்ம லீஜூன் வாய புழக்க இந்தா உனக்கு தான் இதை வச்சுக்கோன்னு சொல்லி இந்த ஃபிஷ் டிசைன்ல இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் அப்புறம் 2 மீன் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்புறம் நீ நம்ம மாட்டுக்கு திரும்ப வர ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வா, நான் பேசிக்கிறேன், பசங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு நம்ம ஹோரங் கிளம்பிடுறான். அதுவே இங்க சம கோவத்துல இருக்கிற நம்ம டேஹோவோட அக்கா கால் பண்ணி அட வீணா போன நாயே, யார கேட்டுடா இவ்ளோ பெரிய கிரில் ஆர்டர் பண்ண, நம்ம வீட்டு டைனிங் டேபிள விட பெருசா இருக்குடா, ஈவன் வீட்டுக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது, நான் வெளியிலேயே வச்சிருக்கேன், ஒழுங்கா அதை எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை வாங்கிட்டு வரல கொய்யால மண்டைய உடைச்சிடுவேண்டான்னு கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. ஐயோ, நான் சின்ன சைஸா குட்டியா இருக்கிறது தானே ஆர்டர் கொடுத்தேன், யார் அது பெரிய கிரில்ல டெலிவரி பண்ணான்னு சொல்லி நம்ம ஆளு மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு இந்த பஞ்சாயத்து என்னங்கிறதே புரிய வருது. சோ எப்படியும் உங்க அக்கா கிட்ட நீங்க அடி வாங்க போறது உறுதி, அதனால இந்த ரைஸ் கிராக்கர்ஸ் எடுத்துட்டு போங்க, மேபி உங்க அக்கா அடிக்க வந்தாங்கன்னா குறுக்க இந்த ரைஸ் கிராக்கர்ஸ் வைங்க, கண்டிப்பா அடிபட்டு தூள் தூளா நொறுங்கிரும். சோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிற காரணத்துக்காகவாவது நீங்க உங்க அக்கா கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்கலாம், ஃபைட்டிங் பத்திரமா போயிட்டு வாங்க பாஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. தென் நம்ம ஹோரங் கூட சேர்ந்து அந்த பெரிய கிரில் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணலான்னு போகும்போதுதான் நம்ம டேஹோக்கு யாரோ தன்னை பயங்கரமா ஸ்கேம் பண்ணிருக்காங்கிற விஷயமே புரிய வருது. ஐயோ, நான் போய் இப்படி மாட்டிக்கிட்டேனே, நான் வேற இந்த கிரில்ல எங்க அக்கா கார்டை கொடுத்துதான் எங்க அக்கா காசை கொடுத்துதான் ஆர்டர் பண்ணேன், ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டு காக்காக்கு இரையாக்கிடுவாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டே வேற வழியே இல்லாம அந்த பெரிய சைஸ் மெகா கிரில் எடுத்துக்கிட்டு மால்ட்டுக்குள்ள போறாங்க. அங்க நம்ம லீஜூன் சில பல யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அந்த மெக்ரல் ஃபிஷ் இருக்குல்ல, நம்ம ஊர்ல இந்த காணாங்கெத்த ஐலன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி கட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி எப்படி அதுக்கு சீசனிங் பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப டீடைலா பார்த்து கத்துக்கிட்டு அதை டெமோ பண்ணி அதையுமே விளாகா எடுத்து போடுறான். நம்ம டேஹோ ஆர்டர் பண்ணி ஏமாந்தால ஒரு பெரிய சைஸ் கிரில், அதுல கறிக்கட்டையை போட்டு தீ மூட்டி அதுல இந்த ஃபிஷ் எல்லாம் கிரில் பண்ணி கொடுக்கவும் நம்ம ஆளுங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்ல மெய் மறந்து வாவ் சூப்பரா இருக்குன்னு தாறுமாறா புகழ ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப கரெக்டா உள்ள வர ஒரு கஸ்டமர் என்ன இது சாம்பிளான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நிஜமாவே இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதே மாதிரி எனக்கும் ஃபிஷ் எல்லாம் கிரில் பண்ணி தர முடியுமான்னு கேட்க சாரி மேடம், இது எங்க பர்சனல் யூஸுக்காகன்னு யங்மின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யா ஷுவர் கண்டிப்பா, பட் நாங்க இந்த கிரில் ஃபிஷ்க்கு தனியா சார்ஜ் பண்ணுவோம் பரவாயில்லையான்னு டேஹோ கேட்கவும்
இதுக்காக நான் எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ண ரெடியா இருக்கேன்னு சொன்னதும் தான் போதும் நம்ம பசங்க மாட்டுக்கு வெளியில ஒரு கடையை போட்டுடுறானுங்க. அப்புறம் என்ன, உள்ள நம்ம லீஜூன் வித்த காட்டிக்கிட்டே அந்த மீனெல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணி சீசனிங் பண்ணி தர, வெளியில நம்ம யங் மீன் கிரில் பண்ண, அதை அப்படியே பேக் பண்ணி நம்ம சங்கோ கஸ்டமர்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே மாட்டுக்குள்ள வந்திருக்க ஒரு தொப்பி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அப்புறம் 2 நாளைக்கு முன்னால ஒரு குட்டி பையன் வந்து ரேமன் வாங்கிட்டு போனால இப்ப அவன் கிரில் ஃபிஷ்ஷை பார்த்து எங்கவும் மனசு கேட்காது நம்ம ஹோரங்க அவனுக்கு ஃப்ரீயா கொடுக்கலான்னு போறான். பட் அந்த பையன் தான் காசு இல்லாம நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிருப்பான்ல. சோ அத மனசுல வச்சுக்கிட்டு ஐடியா பண்ணி எங்க பசங்க இந்த ஃபிஷ்ஷோட பாலை தப்பா கட் பண்ணிட்டானுங்க, சோ எங்களால இதை கிரில் பண்ணி 5000 வானுக்கு விற்க முடியல, வேணும்னா நீ இதை 500 வானுக்கு வாங்கிக்கிறியான்னு கேட்க ரொம்ப சந்தோஷப்படுற அந்த பையனுமே காசு கொடுத்து வாங்கிக்கிறான். சரி உனக்கு ரைஸ் பவுல் ஏதாவது வேணுமான்னு ஹோரன் கேட்க வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்குன்னா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஓடுற அந்த பையன் கீழே எதையோ பார்த்துட்டு இந்தாங்கண்ணா இது கீழே கிடந்ததுன்னு சொல்லி கொடுத்தா அது நம்ம ஆளுங்களை அடிக்கடி பயமுறுத்திட்டு இருக்க அந்த மர்ம நபர் போட்டிருக்க மாஸ்க். அவ்வளவுதான், இந்த மாஸ்க பார்த்ததும் நம்ம ஹோரனுக்கு பீதியாகிடுது. இன்னும் இந்த மாஸ்க் மேன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறான். அப்படி இருக்கும்போது அங்க வர நம்ம ஜீனா யங்மின் கிட்ட எனக்கு அந்த செயின் வேணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட திரும்ப கொடுத்துருன்னு கேட்க நீ தான் அந்த செயின் வேணான்னு கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போனில, அப்புறம் எதுக்காக திரும்ப வந்திருக்கன்னு யங்மின் கேட்கவும் உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா, அக்கறையே இல்லையா, நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா, என்னை பத்தி நினைச்சு கூட பாக்கலையான்னு கேட்டு ஜீனா பயங்கரமா கதறி கதறி அலறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹோரங் பாத்துட்டு தான் இருக்கான். ஈவன் யங்மினுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் அவள்கிட்ட பேசக்கூடாதுங்கிறதுக்காக போரம் மால்ட்டுக்குள்ள போனதும் டேஹோ பார்த்துட்டு இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கான்னு சொல்லி திரும்பினா ஜீனா டோர் கிட்ட நிக்கிறத பார்த்துட்டு ஆஹா இதுதான் ப்ராப்ளமா, கண்டிப்பா என்னால இதை சமாளிக்க முடியாது. ஓகே கஸ்டமர்ஸ், எங்க கிரில் ஷெஃப் யங்மினுக்கு உடம்பு சரியில்லை, சோ இதுக்கப்புறம் அவரால் தொடர முடியாது. உங்களுக்கு அப்படி கிரில் ஃபிஷ் வேணும்னா நாளைக்கு வாங்க, நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்ல அவர் போனா என்ன நீங்க தான் இருக்கீங்களே வாங்க அங்கிள்னு சொல்லி ஒரு ஆன்டி நம்ம டேஹோவ அங்கிள்னு கூப்பிடவும் நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஆகிடுது. எது நான் உங்களுக்கு அங்கிளான்னு கேட்க ஆமா அங்கிள் வாங்க அங்கிள் வந்து கிரில் ஃபிஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம யங்மின் பார்த்தோம்னா ஜீனா ஒரு செயினை தூக்கி போட்டு போனால அதே மாதிரி உன்னை கழுத்துல போட்டிருக்கான், கப்பிள்ஸ்க்கான செயினா இருக்கும் போல. சோ அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்ப நடந்த எல்லா சம்பவங்களையும் வச்சு ஹோரங் ஜீனாவை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான், பட் ஜீனாவும் யங்மினும் லவ் பண்ணிருக்காங்க. இதனால ஹோரங் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல ஏதோ கருகுற ஸ்மெல் வரவும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு நேரமா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோங்கிற ஞாபகமே வருது. பட் டூ லேட், எல்லாமே கருகி போயிடுது, வீடு ஃபுல்லா புகை மூட்டமாகிடுது. தென் நம்ம டேஹோ தன்னோட காசை வச்சுதான் அந்த கிரில்லுக்கு பே பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க அக்கா செம்ம கடுப்பாகி அவனை போட்டு கும்மாங்குத்தா குத்தி அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. பாவன மாலு இப்ப போக இடம் இல்லாம தன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு மால்ட்டுக்கே வந்துடுறான். அங்க நம்ம ஹோரங் இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கு போக போறாங்கிற கான்ட்ராக்ட் பேப்பரை பார்த்துட்டு ஐயா நான் ஸ்டே பண்ண எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல இருக்கிற அட்ரஸை சேஸ் பண்ணி போனா வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா புகையா வருது. ஐயோ என் நண்பனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் போய் காப்பாத்துறேன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு உள்ள போய் கதவை திறந்துட்டு பார்த்தா அங்க அடுப்பு கிட்ட நம்ம ஹோரங்கும் ஹீரோயினும் ஜோடியா நிக்கிறாங்க. ஆட படுபாவி பசங்களா, அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு நீங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவனுக்கு என்ன ரிப்ளை பண்றது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஆளுங்க 2 பேரும் திருதிருன்னு முழிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம டேகோக்கு ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ் இருந்திருக்கும். சோ அவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆகி உறைஞ்சு போயிடுறான். டே ப்ளீஸ்டா தயவு செஞ்சு எதுனா எசக்கு பசக்கா சொல்லிடாதீங்க, கண்டிப்பா என்னால தாங்க முடியாதுன்னு பயங்கரமா ஃபீல் பண்றான். மச்சான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, ஹீரோயின் வீட்ல நான் வாடகை கொடுத்துக்கிட்டு ஒரு பெய்ட் கெஸ்டா தான் தங்கியிருக்கேன், அவங்க என் வீட்டு ஓனர், தட்ஸ் இட்னு ஹோரங் சொன்னதுக்கு அப்புறம் தான் டேஹோக்கு ரிலாக்ஸாவே இருக்கு. சரி அப்ப என்னையும் பெய்ட் கெஸ்டா சேர்த்துக்கங்க, பிகாஸ் நான் பண்ண பெரிய தப்பு தெரிஞ்சு போய் எங்க அக்கா என் மேல ரொம்ப கோவப்பட்டு அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுட்டாங்க. சோ இப்ப எனக்கு ஸ்டே பண்ண இடம் இல்ல, பேசாம நான் உங்க கூட இங்கேயே தங்கிக்கவான்னு டேஹோ கேட்க பாஸ் நான் தான் நீங்க அடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய ரைஸ் கிராக்கர்ஸ் கொடுத்தன, அதை நீங்க யூஸ் பண்ணலையான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல இத பலி கொடுத்து நான் உயிர் வாழ எனக்கு மனசு வரல, அதான் பத்திரமா பாதுகாக்கிறேன்னு டேஹோ சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ் இருக்குங்கிற விஷயம் ஹோரங்க்கு புரிய வருது. ஈவன் இவங்க 2 பேருமே கேஷ் கவுண்டர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அடிக்கடி ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு சரி இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு போலன்னு நினைச்சுக்கிறான். அப்போ 2 நாளா ரொம்ப பயங்கரமா வேலை பார்த்த நம்ம லீஜூன் உடம்பு வலி தாங்க முடியாம சங்கோ கிட்ட எனக்கு பேச்சஸ் போட்டு விடுன்னு சொல்ல என்ன மச்சான் இதுக்கே சுருண்டுடா எப்படி, நீ இன்னும் நிறைய ஃபிஷ் வேற ஆர்டர் கொடுத்துருக்க, அது இப்போ வந்துடும், திரும்ப வேலையை ஆரம்பிக்கணுமேனு டேஹோ சொல்லவும்
எது ஃபிஷ்ஷா? நான் அப்படி எதுவுமே ஆர்டர் பண்ணலையே. பிகாஸ் ஒரு தடவை தான் தப்பு பண்ணேன், இன்னொரு தடவை அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கப்புறம் ஃபிஷ் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நான் நேரடியாக போய் பார்த்து தான் ஆர்டர் பண்ணுவேன், ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ண மாட்டேன்னு லீஜுன்னு சொல்கிறான். அப்போ நீ நேத்து எந்த ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணலையா? நேத்து உன் பேரை சொல்லி ஒருத்தன் என்கிட்ட நிறைய காசு வாங்கிட்டு போனானேன்னு டேஹோ சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. முதல் நாள் நம்ம பசங்க எல்லாருமே இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்றது கிரில் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப பிஸியா இருந்தப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பார்த்துட்டு கடுப்பானால அவன் நம்ம டேஹோ கிட்ட இந்த மாதிரி லீஜூன் பாஸ் நிறைய ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு காசு கொடுக்குறேன்னு டேஹோ விவரமா தான் சொல்லியிருப்பான். ஆனா அந்த தொப்பி போட்ட ஸ்ட்ரேஞ்சரு, இங்க பாருங்க எங்க மீனோட வேல்யூவே வேற, போனா போதுன்னு கொடுக்கலான்னு நினைச்சா என்ன என் மேலேயே நீங்க சந்தேகப்படுறீங்களா? நீங்க இப்ப எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் ஃபிஷ் டெலிவரி பண்ணிடுவேன்னு ரொம்ப மிரட்டி இருப்பான். சோ நம்ம டேஹோவுமே லீஜூன் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி தான் இவன் கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கான் போல நினைச்சுக்கிட்டு அவன் கேட்ட காசு கொடுத்துருப்பான். ஆனா இப்ப நம்ம லீஜூன் நான் அப்படி யார்கிட்டயுமே ஃபிஷ்ஷுக்கு ஆர்டர் தரலையேன்னு சொல்லிடுறான். அதாவது நம்ம டேஹோவை திரும்ப யாரோ பயங்கரமா ஏமாத்தி இருக்காங்க. அட என்ன மச்சான் இது, ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம், பட் அடுத்த நாள் அந்த காசு எப்படி போகுதுன்னே தெரியலன்னு சொல்லி பசங்கெல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹோரங்க இந்த மர்ம மனுஷனோட மாஸ்க காட்டவும் பசங்கெல்லாம் மிரண்டுடுறாங்க. இங்க பாருங்க பாய்ஸ், இந்த மர்ம மனுஷன் தான் நம்மள இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் யாரும் ஏமாறாதீங்க, எதுவா இருந்தாலும் நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணி தான் முடிவெடுக்கணும், என்ன புரியுதான்னு ஹோரன் கேட்க பசங்களுமே தலையாடுறானுங்க. இதை நாம இப்படியே பேசிட்டு விட்டுறக்கூடாது, அந்த மர்ம மனுஷனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். டேஹோ பாஸ், அந்த மர்ம மனுஷனை நீங்க தானே பாத்தீங்க, சோ அவன் எப்படி இருந்தாங்கிறத வரைஞ்சு காட்ட முடியுமான்னு ஹீரோயின் கேட்க டேஹோவுமே தன்னோட திறமையை யூஸ் பண்ணி ஒரு டைக்ராம் போட்டு காட்டுறான். அது பார்க்க செம காமெடியா இருக்கு. மச்சான் எப்படா இதை வச்சு அந்த மர்ம மனுஷனை நாம கண்டுபிடிக்க போறோம்னு தெரியாம பசங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இருந்தாலும் நம்ம சங்கோ, எனக்கு டேஹோ அண்ணா மேல நம்பிக்கை இருக்கு, நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அந்த டிராயிங்கை மால்ட்டுக்குள்ளேயே ஒட்டி வாண்டட்னு எழுதி வைக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது போரம் மால்ட்டுக்கு 2 பயங்கரமான உள்ளூர் கஸ்டமர்ஸ் வரதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின் 5 பேரையுமே கூப்பிட்டு அலர்ட் பண்றாங்க. அதாவது இவங்க 2 பேருமே அந்த ஏரியால நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ 4 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற மால்ட்டுக்கு வந்து எங்க அவங்களுக்கு தேவைப்படுற பொருள்லாம் ஃப்ரெஷ்ஷா நல்ல குவாலிட்டியில இருக்கோ அவங்க கிட்ட ஹோல்சேல்ல ஆர்டர் கொடுப்பாங்களாமா. முக்கியமா இவங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டிரான்சாக்ஷன் தான், அதனால பணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்க அவங்கள முடிஞ்ச வரை நல்லா சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் நம்ம பசங்களுமே எப்படியாவது இந்த பெரிய டீலை பேசி முடிச்சிடணுங்கிற ஆசையில களத்துல இறங்குறானுங்க. ஆனா அவங்க 2 பேரும் பயங்கர ரகடான கஸ்டமர்ஸா இருப்பாங்க போல. பிகாஸ் இந்த காய்கறியை வெட்டி பாக்குறது, கிள்ளி பாக்குறது, கீரி பாக்குறது, திருப்பி பாக்குறதுன்னு சொல்லி கொதறி போடவும் நம்ம டேஹோக்கு கோவமா வருது. பத்தாதுக்கு அவங்க வேஸ்ட் பண்ண காய்கறியெல்லாம் அப்படியே போட்டுட்டு புதுசா கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கிட்டு நாங்க வீட்டுக்கு போய் சமைச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம்னு சொல்ல அவ்வளோதான், பொறுமை இழந்துடுற நம்ம டேஹோ செம்மக்கடுப்பாகி அவங்க 2 பேரையும் பிளாக் பண்ணி, அப்போ நீங்க வீணாக்கின காய்கறிக்கெல்லாம் காசு யார் கொடுப்பான்னு கேட்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்களையே வழிமறைச்சு காசு கேட்டு மிரட்டுவேன்னு அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சாம்பிளுக்கு கேட்டீங்க, ஓகே தாராளமா எடுத்துட்டு போங்க, பட் எதுக்காக நீங்க காய்கறியை வேஸ்ட் பண்ணீங்க? இப்ப அந்த காய்கறியை யாரு வாங்குவா? அதனால யாருக்குமே எந்த யூஸும் இல்ல, வாங்கிட்டு வந்து மார்ட்ல வச்ச எங்களுக்கு தான் நஷ்டம். சோ அதுக்கான காசை மட்டுமாவது இப்ப நீங்க பே பண்ணிட்டு போங்கன்னு டேஹோ பயங்கரமா ஆர்கியூ பண்றான். ஆனா நம்ம ஹோரன் எப்படியாவது இந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடணுங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையா, மேடம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீங்க காய்கறி எடுத்துட்டு போங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லவும், அது எப்படி மச்சான் விட முடியும், எவ்வளோ காய்கறியை வேஸ்ட் பண்ணிருக்காங்க பாருடான்னு டேஹோ திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்றதுனால கடுப்பாகிடுற அந்த 2 பேரும், எங்களுக்கு என்ன காய்கறி வாங்க வேற மால்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போனா போது புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே, சப்போர்ட் பண்ணலான்னு வந்தா எங்களையே அவமானப்படுத்துறீங்களே, எங்களுக்கு காய்கறியும் வேணாம் ஒன்னும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிடுதுங்க. காய்கறிக்கு காய்கறியும் வேஸ்ட் ஆகிடுச்சு, வந்த கஸ்டமரும் போயிட்டாங்கிற கோவத்துல நம்ம ஹோரங் டேஹோவை திட்டிடுறான். நம்ம மாட்டோட ப்ராஃபிட்டுக்கும் நம்மளோட நல்லதுக்கும் நம்மளோட உழைப்புக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்தேன்னு டேஹோ தான் சைட்ல இருக்க நியாயத்தை சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா ஹோரங் இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கிறதுனால தயவு செஞ்சு வெளியில போறியான்னு சொல்ல டேஹோக்கு சூடு சொரணை வந்துருது. உடனே மால்ட்டை விட்டு வெளியில போயிடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு ப்ளீஸ் யாராவது அவரை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, எப்படியும் கரெக்டா டின்னருக்கு திரும்ப இங்க வந்துருவான், சோ நீங்க டேஹோ நினைச்சு ஃபீல் பண்ண வேணான்னு லீஜுனும் சங்குவும் சொல்றாங்க. பட் மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணி போனா நம்ம ஆளு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கு முன்னாடியும் ஹோரங் திட்டினதுனால ஃபீல் பண்றாரு போல நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போற நம்ம ஹீரோயின் பாஸ்ன்னு கூப்பிட நம்ம ஆளு பயந்து போய் கையில வச்சிருக்க எதையோ உடைச்சிடுறான். என்னன்னு பார்த்தா இந்த ஸ்குவிட் கேம் சீரீஸ்ல ஒரு சீனி முட்டாய் கேம் வரும்ல, அந்த முட்டாயை இப்ப வாங்கி வச்சுக்கிட்டு டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரதுக்காக நம்ம ஆளு விளையாண்டுட்டு இருக்காரு.
நல்ல வேலை பாஸ். நான் கூட எங்க நீங்க டிப்ரெஷன்ல குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, மால்ட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் மால்ட்டுக்குள்ள இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. சோ நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு டேஹோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும் ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. என்னதான் அன்னைக்கு லீஜூன் வீணா போன மீனை வாங்கிட்டு வந்திருந்தாலும் எப்படியோ அதை சீசனிங் பண்ணி வித்துட்டோம். ஆனா நான் இளிச்சவாய்த்தனமா 1.2 மில்லியன் காசை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். சோ உண்மையாவே நான் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான்னு டேஹோ ஃபீல் பண்றான். பாஸ், பேசாம நீங்க யாராவது நல்ல பிசினஸ் தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கிட்ட இந்த மார்க்கெட்டிங்க பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன? பிகாஸ் நம்ம ஊர் மார்க்கெட்ல இருக்கிற மிஸ்டர் பார்க்குங்கிற ஒரு பிசினஸ் லார்ட் கிட்ட தான் ஹோரங் இது எல்லாத்தையுமே கத்துக்கிறாருன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா, அப்போ நானுமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம டேஹோ ரெடி ஆகுறான். இன்னொரு சைடு நம்ம ஜீனா 2-3 தடவை யங்மீனை மீட் பண்ணி பேசுறதுக்காக போரம் மால்ட்டுக்கு வந்தால அந்த விஷயம் ரொம்ப வேகமா நாடு ஃபுல்லா சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. சோ ஜீனாவோட ஃபேன்ஸ் எல்லாம் அவளுக்கு அகைன்ஸ்டா திரும்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க இந்த ப்ராப்ளம்னால மால்ட்டுக்கு எதுனா ஆகிருமோன்னு கவலைப்படுற யங்மீன், கைஸ் நீங்க எது நினைச்சும் வருத்தப்படாதீங்க, எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு ரொம்ப சோகமா சொல்றத பார்த்து ஹோரங் லீஜூன் 2 பேருக்குமே ரொம்ப கவலையா இருக்கு. பிகாஸ் இவன் இந்த ஜீனா பிரச்சனையை பாப்பானா இல்ல நம்ம மால்ட்டை காப்பாத்த போறானான்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கானுங்க. கரெக்டா அங்க வர நம்ம டேஹோ, இன்னைக்கு எங்க டெக்வாண்டோ ஸ்டுடியோக்கு 34வது அனிவர்சரி, யாராவது ஃபங்க்ஷனுக்கு வரீங்களான்னு கேட்க, இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹோரங் சொல்லவும், டே லூசு பயலே, எங்க டெக்வாண்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணதும் உங்க அம்மாவோட பர்த்டேவும் ஒண்ணுதான், அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தான் அம்மாவோட பர்த்டேங்கிற விஷயமே ஹோரங்க்கு ஞாபகம் வருது. சோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்க, அம்மாவை மீட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பர்த்டே விஷ் பண்ணிட்டு வாடான்னு டேஹோ சொல்றான். பட் இன்னைக்கு நான் மிஸ்டர் பார்க்கோட குடவுனுக்கு போய் சரக்கு எடுக்க வேண்டிய வேலை இருக்குன்னு ஹோரங் சொல்ல, அவ்வளோதானே, அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடுன்னு சொல்லி நம்ம டேஹோ பிளான் பண்ணி மிஸ்டர் பார்க்க மீட் பண்ண போறான். ஆனா அவன் நம்ம ஹீரோ மாதிரி இல்ல. பிகாஸ் நம்ம ஹீரோ ரொம்பவே வெறப்பான ஆள் இல்லையா, சோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. பட் நம்ம டேஹோ 2 பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஐயோ அப்பா முடியல, யாராவது எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கவும் மிஸ்டர் பார்க்குக்கே சிரிப்பு வந்துருது. இப்ப நீ என்ன கட்டாயத்துக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கன்னு கேட்க, நம்ம டேஹோவுமே தான் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான். நான் ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னேறி மேல வரணும்னு நினைக்கிறேன், பட் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே என்னால முடியல. சோ நீங்களாவது எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார்னு கேட்க, நாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஏதாவது தியாகம் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்மளால நிறைய ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். சோ நீ காசு போட்டு வாங்குற எல்லா பொருளையுமே வித்து அதுல லாபம் பார்க்கணும்னு நினைக்காத, ஒரு சில விஷயங்களை ஃப்ரீயா கொடுன்னு சொல்லி மிஸ்டர் பார்க் ஏதோ ஒரு முக்கியமான அட்வைஸ் தராரு. தென் நம்ம ஹோரங் தன்னோட அம்மாவை மீட் பண்றான். அம்மா பார்த்தோம்னா இந்த கிம்ச்சிலாம் இருக்குல்ல சைட் டிஷ், அதை ஓனா செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க கஸ்டமர் நீங்க சமைக்கிறதுல ஏதாவது குறை சொன்னா அதை எப்படி நீங்க மாத்திப்பீங்க, எப்படி அதுல இருந்து ஓவர் கேம் பண்ணி வருவீங்கன்னு ஹோரங் கேட்க, கஸ்டமர் சொல்ற ஒவ்வொரு குறையும் நம்ம பார்த்து திருத்திக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பிசினஸ் செய்ய முடியும். பிகாஸ் நாம முழுக்க கஸ்டமர்ஸை மட்டும்தான் நம்பி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம வேல்யூ கொடுத்து அவங்கள சஜெக்ஷனை ஏத்துக்கிட்டு நம்ம பிசினஸ்ல சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு அம்மா அட்வைஸ் பண்றாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்மா, நான் என் கேபாப் குரூப் டிஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை பண்றதே இல்ல, பட் இப்போ உங்களுக்காக பண்றேன்னு சொல்லி ரொம்ப கியூட்டா ஃபிங்கர் ஹார்ட் செஞ்சு ஐ லவ் யூமான்னு சொல்லி தன்னோட அன்பை அம்மா கிட்ட வெளிப்படுத்துறான். அதுவே இங்க நம்ம டேஹோக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக டேக்வாண்டோ ஸ்டுடியோட கார் தேவைப்படவும் யாருக்கும் தெரியாம நைஸா சாவி ஆட்டைய போடுறதுக்காக போகும்போது ஒரு குட்டி பாப்பா பார்த்துடுது. ஏமாமா நீங்க இப்ப ஸ்டுடியோக்கே வரதில்ல, பிளீஸ் உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம், வந்து சீக்கிரமா எங்களுக்கு டெக்வாண்டோலாம் கத்து கொடுங்கன்னு சொல்ல, மாமா இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில பிஸியா இருக்கேன், சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்ககிட்டயே திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேஹோவோட அக்கா பார்த்துட்டு, டே கக்கர்வா பிடிச்சோனே எதுக்காகடா திரும்ப இங்க வந்தேன்னு கேட்க, ஒன்னும் இல்லக்கா எனக்கு கார் தேவைப்பட்டுச்சு, அதை ஆட்டைய போடுறதுக்காக தான் வந்தேன், சாவி எடுத்துட்டேன், டட்டா பை சி யூன்னு சொல்லி விட்டா போதும்னு ஓடிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹோரங் தன்னோட அம்மா கொடுத்து விட்ட எல்லா ஃபுட்டையும் பசங்க கூட ஷேர் பண்ணிக்கிறான். சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு, சரி அம்மாக்கு நீ என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுத்தன்னு கேட்க, நான் ஃபிங்கர் ஹார்ட் காட்டினேன்னு ஹோரங் சொல்ல, எது ஃபிங்கர் ஹார்ட்டான்னு ஹீரோயின் ஒரு மாதிரி கேட்கவும், ஆமா இதோ இப்படிதான் சொல்லி நம்ம ஹோரங் ஃபிங்கர் ஹார்ட் காட்டினதுமே அவ்வளோதான், ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, வயிறு ஃபுல்லா பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப கியூட்டா வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிப்பை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம டேஹோ, என்னடா அம்மா கொடுத்து விட்டாங்களா, வாவ் அவங்க செய்யற ஸ்குவிட் ஃப்ரைலாம் நான் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லி சாப்பிட உட்கார்ந்துடுறான். மச்சான் பேசாம நம்ம அடுத்து இந்த ஸ்குவிட்டை வச்சு ஏதாவது பண்ணலாமாடான்னு யங்மீன் கேட்க, டேய் இப்பதான் எனக்கு மீன் மேல இந்த பயமே போச்சு, அதுக்குள்ள ஸ்குவிட்டா, பாப்போம் பட் கொஞ்ச நாள் ஆகும்னு லீஜுன்னு சொல்லிடுறான்.
ஏன் மச்சான் இப்படி கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டே இல்லாம பேசிட்டு இருக்க? சரி அதெல்லாம் விடு. ஆமா, உன் யூடியூப் சேனல்ல தான் இப்ப 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டாங்கல. சோ எப்ப எங்க எல்லாருக்குமே ட்ரீட் வைக்க போறேன்னு டேஹோ கேக்க ஓபன் பண்ணி பார்த்தா நிஜமாவே நம்ம லீஜனோட யூடியூப் சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி வந்துட்டாங்க. டேய் மச்சான் இங்க பாருங்கடா. முந்தா நேத்து நான் ஒரு ஃபிஷ் vlog போட்டல, அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. எனக்குமே வாட்ச் ஹார்ஸ் கிடைச்சிருச்சு, நானும் ஒரு யூடியூபர் ஆகிட்டேன்னு சொல்லி லீஜூன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி அப்போ இன்னும் நிறையவே ஃபிஷ் vlogலாம் போடு, கண்டிப்பா ரொம்ப பெரிய யூடியூபர் ஆகிருவேன்னு ஹோரன் சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. எட்டி பார்த்தா ஜீனாவோட மேனேஜர் யங் மீனை தனியா கூப்பிட்டு, இந்த மாதிரி உன்னை ஜீனா இங்க பார்க்க வந்தது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நீ தான் மக்களுக்கு ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கான ஸ்கிரிப்டை நான் நைட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே நீ மீடியாவுக்கு முன்னால சொன்னா மட்டும் போதும். ஜீனா இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிச்சிருவா. ஈவன் உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தர நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்ல, நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு ஓகே தான், பட் காம்பன்சேஷனை நான் தான் சொல்லுவேன்னு சொல்லவும், சரி எவ்வளோ வேணும்னு மேனேஜர் கேட்குறாரு. எனக்கு காசெல்லாம் எதுவும் வேணாம், இதுக்கப்புறம் ஜீனா என்னை பார்க்கறதுக்கு இந்த மாட்டுக்கு வராமல் இருந்தா அதுவே எனக்கு போதும்னு யங்மின் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம டேஹோ தன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காஸ்மெட்டிக் ஸ்டோரை பார்க்குறான். உடனே ஹீரோயின் ஞாபகம் வந்துடுது. பிகாஸ் ஒரு தடவை ஹோரன் கூட சேர்ந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் மேனா போயிருப்பான்ல, அதுக்காக ஹீரோயின் கிட்ட தான் ஐடியாஸ்லாம் கேட்டிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் தான் எடுக்கும், இந்த பிளஷ் தான் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தருவோங்கிறதுக்காக அந்த காஸ்மெட்டிக் ஸ்டோருக்குள்ள போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில அன்னைக்கு 2 லேடிஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க திரும்ப வந்து, என்ன வழக்கமா நீங்க சப்ளை பண்ற காய்கறி எதுவுமே இன்னைக்கு வரலன்னு கேட்க, பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா காய்கறி சப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க, அப்படி இங்க இருந்து எந்த காய்கறியுமே போன மாதிரி தெரியலையேன்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போதுதான் உள்ள வர நம்ம டேஹோ, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காய்கறி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன், ஒருவேளை அப்படி உங்களுக்கு எங்க பிராண்ட் காய்கறி பிடிச்சிருந்ததுன்னா உடனே பே பண்ணுங்க, டெய்லி நான் முன்ன மாதிரியே உங்களுக்கு டோர் டெலிவரி பண்றேன்னு சொல்ல, என்னடா என்னதாண்டா நீ பண்ணி வச்சேன்னு ஹோரன் கேக்குறான். கட் பண்ணா இங்க ஒரு பிளாஷ்பேக். அன்னைக்கு மிஸ்டர் பார்க்க மீட் பண்ணி பிசினஸ்க்காக ஐடியா கேட்க போயிருந்தான்ல, அப்ப மிஸ்டர் பார்க் பார்த்தோம்னா, நீ காசு போட்டு வாங்கின எல்லா காய்கறியையுமே வித்து ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்காத, கொஞ்சம் ஃப்ரீயா கொடுன்னு சொல்லியிருப்பார்ல, அதுக்காக டெய்லி காலையில இவங்களுக்கு கொஞ்சம் காய்கறியை சாம்பிளுக்காக வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்திருப்பான். அதான் அந்த 2 லேடிஸுமே யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கிறதுனாலதான் இப்ப திரும்ப வந்து காய்கறி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அன்னைக்கு தான் ரொம்ப கோவப்பட்டு அவசரப்பட்டு பண்ண தப்ப திருத்திக்கிட்டு அதையே தன்னோட பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நம்ம டேஹோ இவங்க 2 பேருக்கும் ஃப்ரீயாவே காய்கறி எல்லாம் டெலிவரி பண்ணிருக்கான். ஈவன் அந்த 2 லேடிஸ்க்குமே நம்ம ஆளுங்க மால்ட்டோட காய்கறி பிளஸ் சர்வீஸ்லாம் ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனால, ஓகே தம்பிங்களா, இன்னும் 4 மாசத்துக்கு எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் கிராசரிஸையும் இங்க இருந்து தான் சப்ளை பண்ணணும், எவ்வளோ காசு ஆகுதுங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் கிளம்பிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம டேஹோவால கேன்சல் ஆன அந்த டீலை திரும்ப அவனாலேயே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல பசங்களாம் அவனை பயங்கரமா பாராட்டி, மச்சான் உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லவும், இந்த பெருமைக்கு உரிய ஆளு நான் இல்ல, எல்லா பெருமையுமே மிஸ்டர் பார்க்குக்கு தான்னு டேஹோ சொல்ல, எது பார்க்கான்னு கேட்டு ஹோரன் ஷாக் ஆகிடுறான். ஆமா மச்சான், நானுமே அவர்கிட்ட தான் பிசினஸ் ஐடியாலாம் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா மோப்பம் முடிச்சுக்கிட்டு சிஇஓ மின் வந்துடுறாரு. பசங்கெல்லாம் அவரை பார்த்ததும் செம்ம காண்டாகிடுறானுங்க. தென் ஹோரங் அவரை தனியா கூட்டிட்டு வந்து, இப்ப என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் கூட நீங்க எல்லாருமே காசுப்பட்டு இந்த மாட்டை வித்துட்டு ஓடி போயிருவீங்கன்னு நினைச்சேன், பட் பரவாயில்லையே, சேலஞ்சா எடுத்துக்கிட்டு உங்க பிசினஸையும் நல்லா பாத்துக்கிறீங்க போல, பட் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, ஒழுங்கா இந்த மாட்டை என்கிட்ட வித்துட்டு எல்லாரும் ஊரை பார்க்க ஓடி போங்கன்னு சொல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க 5 பேரும் இந்த பிசினஸ்குள்ள வந்துட்டோம், சோ அவ்வளவு சீக்கிரம் பேக் அடிக்க மாட்டோம், நாங்க இப்ப ஐடல் ஆகாததுக்கு காரணம் நீங்க தான், நீங்க மட்டும் தான், எங்க எல்லாரோட கெரியரும் ஸ்பாயில் ஆனதுக்கு மறைமுகமா நீங்க தான் காரணம், சோ உங்களுக்கு முன்ன நாங்க வாழ்ந்து காட்டுறோமா இல்லையாங்கிறத மட்டும் நீங்க பாருங்கன்னு ஹோரங் ரொம்ப கட்ஸா பதில் சொல்றான். இந்த முறுக்கெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குங்கிறத பாக்குறேன், கூடிய சீக்கிரம் நீ என்ன தேடி வருவன்னு சொல்லி தன்னோட விசிட்டிங் கார்டை வச்சுட்டு சிஇஓ மின் கிளம்பிடுறாரு. கட் பண்ணா நம்ம சங்கோ கிட்ட அடிக்கடி பேசுவாங்கல்ல இந்த மியூசிக் ப்ரொடியூசர் மிஸ்ஸஸ் ஜின், அவங்க போரம் மால்ட்டுக்கு வராங்க. பசங்கெல்லாம் பார்த்துட்டு யாருன்னு கேட்கும்போது, நானுமே உங்க ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ்ல ஒரு மில்லியன் போல்ஸ் தான்னு சொல்லவும், பசங்களுக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷம். பிகாஸ் இப்போ பிடிஎஸ்க்கு எப்படி ஆர்மி இருக்காங்க, ஷைனிக்கு எப்படி சாவோல் இருக்காங்க, அந்த மாதிரி தண்டர் பாய்ஸுக்கு மில்லியன் போல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னால அன்எக்ஸ்பெக்டடா டிஸ்பேண்ட் ஆன ஒரு குரூப்புக்கு இன்னைய வரைக்கும் ஒரு ஃபேன் இருக்காங்கன்னு சொல்லி பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க.
இந்த மாதிரி ரீசெண்டா எங்க கம்பெனி சார்பா நாங்க ரிட்டையர்டான ஐடல்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் உங்க தண்டர் பாய்ஸ் குரூப்பை பத்தி என் சிஇஓ கிட்ட சொன்னேன். அவர் இந்த இன்டர்வியூவை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவரை நான் உள்ள கூப்பிடலாமான்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் பசங்களுமே சந்தோஷத்துல கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹோரங் முகத்துல ஆடல. உள்ள வர அந்த சிஇஓ மிஸ்ஸஸ் ஜின் உங்க குரூப்பை பத்தி நிறைய சொன்னாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மியூசிக் குரூப் எப்படி டிஸ்பேண்ட் ஆச்சுங்கிற உண்மை தெரிய வந்ததும் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அதனாலதான் உங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கோம். சோ நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கே நாம ஒரு ப்ரீ ஷூட் பாத்துக்கலாம். கண்டிப்பா அதை நாங்க ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறது கிடையாது. இது சும்மா உங்க கம்ஃபர்டபிளுக்காக தான். ஒரு சில கொஸ்டின்ஸை முன்னாலேயே சொல்லிடுவோம். அதுக்கான ஆன்சரை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அப்படி ரெடி பண்ணிக்கோங்கன்னு சிஇஓ சொல்ல பசங்களாம் ஹோரங் கூட கலந்து பேசாமலே யா ஷோர் கண்டிப்பா நாளைக்கே நீங்க வந்துருங்கன்னு பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. வேற வழி இல்லாம ஹோரங்குமே தலையாட்டிடுறான். சிஇஓவும் மிஸ்ஸஸ் ஜின்னும் அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் ஆக போறோம்னு சொல்லி பசங்களாம் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம 5 பாஸுங்களும் இதுக்கு முன்ன ஒரு ஐடலா இருந்திருக்காங்கிற உண்மையே தெரிய வருது. இத்தனை நாளா இதையே என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆனா ஹோரங்கால பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவன் இந்த இன்டர்வியூவை நினைச்சு ரொம்ப பயப்படுறான். எங்க இதால நமக்கும் நம்ம டீம் மெம்பர்ஸுக்கும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, திரும்ப நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டியதா இருக்குமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது.